ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கவிதாஸ் குக்கிங் ஹப். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பன்னீர் டீக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் டீக்கா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தயிர் 1 கப், இதை வந்து நான் ஸ்ட்ரெயினரில் போட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன்ஸ் கடலை மாவு, இது வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சை வாசனை போக. பெப்பர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன், தந்தூரி மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன், ஒரு ஃபுல் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து கரம் மசாலா, இது வந்து ஒரு 1 டீஸ்பூன். இது வந்து ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர், ஆப்ஷனல். இது போட்டால் நல்ல கலர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அண்டு வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து மோர் ஆர் லெஸ் நம்மளோட பன்னீர் சைஸ்க்கு மேட்ச் ஆகணும். உங்கள்கிட்ட ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீவர் ஸ்டிக்ஸை நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன், ஸோ தட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்டீலில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் இது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து டேர்ன் பண்ணும்போது பிடிச்சி திருப்பும்பொழுது கை சுடாது, அதனால். இப்போது இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பன்னீர் டீக்காக்கான பேஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எங்கள் கடலை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், தந்தூர் மசாலா, மஞ்சள் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா அண்ட் ஃபுட் கலர். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே திக்காக இருக்குது நம்மளோட மசாலா, நல்லா திக்காக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் போல் அந்த கர்டோட கப்பில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம லெமன் ஜூஸும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் பன்னீரை சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கூட சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், அதோட கொஞ்சம் கேப்சிகம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு நம்ம எடுத்துடலாம். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 5 to 10 minutes. 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கீவரில் பன்னீர், கேப்சிகம் அண்ட் வெங்காயத்தை ஆல்டர்னேட் பண்ணி குத்தி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம 2 கூட எடுக்கலாம்.
சென்டராக பார்த்து குத்தணும். இது ஒரு செட் இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்கியூவர்ஸ்லையும் குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கியூ பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கிரில் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் நம்ம லேசாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்கியூவரையும் எடுத்து இதில் வச்சிடலாம். ஒவ்வொரு சைடும் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதாவது அந்த கீழே இருக்க பேஸ் வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பலாம். இந்த சைடு எவ்வளோ அழகாக கிரில்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த சைடும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக வர எண்ணெய் எடுத்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அடுத்த சைடையும் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட் சைடு வந்து இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஃபைனல் சைடை நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். திருப்பி பார்க்கலாம். இதுவும் அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் சைடை நம்ம குக் பண்ண போகிறோம். இதுவும் நல்லா அழகாக வந்திருக்கு. இதுவும் நல்லா அழகாக வந்திருக்கு. சிம்லேயே வச்சு குக் பண்ணணும், இல்லாட்டா இந்த ஸ்டிக்கெல்லாம் ரொம்ப சூடாயிடும், நம்மளோட பன்னீரும் சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 1.5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எக்ஸஸ் ஆயிலை நான் ப்ரஷ் பண்ணிடுறேன். இந்த பன்னீரையே நான் ப்ரஷ் பண்ணி எடுத்துடுறேன். எக்ஸஸாக இருக்க ஆயிலை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம இப்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.